வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடாக நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஸோ அந்த டெர்மினாலஜிஸை தனியாகவே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதை எந்த டாப்பிக்குள்ளேயும் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் அது என்ன பண்ணலான்னா, இந்த வீடியோவில் முக்கியமான டெர்மினாலஜிஸ் மட்டும், தட் இஸ் பார்லிமெண்ட் ரிலேட்டடான டெர்மினாலஜிஸ் மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரோராகேஷன் ஒன்று இருக்குது. அடுத்து சம்மன்னு ஒன்று இருக்குது. அடுத்து அட்ஜார்ன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரே நேச்சரில் இருக்கிறது. அடுத்து அட்ஜார்ன்மெண்ட் சைனடை, ஓகேங்களா? இதாவது செஷனை கூட்டுறது தான் ப்ரோராகேஷன். அதாவது செஷன் இப்போ இருக்காது, செஷனுக்கு எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறது. அதாவது நீங்கள் சம்மன் தான் கூப்பிடுறது, ஓகேங்களா? சம்மன் தான் இன்விடேஷனு, ஓகே? ஸோ சம்மன் தான் இன்விடேஷனு, ப்ரோராக் எண்டு, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்மன்னா செஷன் கூட போகுது, எல்லோரும் வாங்கன்னு கொடுக்குற ஒரு இன்விடேஷன். ப்ரோராகேஷன்றது செஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லோரும் போகலான்றதுக்கான விஷயம். அட்ஜார்ன்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நாளும் செஷன் முடிகிறப்போ அட்ஜார்ன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? எண்ட் ஆஃப் எவ்ரி டே, ஓகே? எண்ட் ஆஃப் எவ்ரி டே. அதே மாதிரி அந்த ஒரு செஷன், மொத்த செஷனும் முடியுது பாருங்கள், அந்த மொத்த செஷனும் முடிகிற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது டெய்லி பேசிஸில் அட்ஜார்ன் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் டே ஆஃப் த செஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட் சைனடை, எண்ட் ஆஃப் லாஸ்ட் டே, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த ப்ரோராகேஷன் மொத்த செஷனும் முடிஞ்சிருச்சு. அதாவது இதையும் இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஸ்டார்ட்டு, இது எண்டு. அட்ஜார்ன்மெண்ட்டும் அட்ஜார்ன்மெண்ட் சைனடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு நாளும் செஷன் முடியறத அட்ஜார்ன் பண்ணுவாங்க. அந்த மொத்த செஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர் செஷன் முடியுதுன்னா அந்த வின்டர் செஷனோட எண்டில் அட்ஜார்ன்மெண்ட் சைனடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செஷன் ப்ரோராக் ஆகும், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போனா சம்மன் ஃபஸ்ட் ஆகும், அடுத்து அட்ஜார்ன்மெண்ட்டு, அடுத்து அட்ஜார்ன்மெண்ட் சைனடை, எல்லாத்துக்கும் அப்புறம்தான் ப்ரோராகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ இப்படி தான், இந்த ஆர்டரில் தான் நடக்கும் எல்லாமே. அடுத்து ஜாயிண்ட் சிட்டிங்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங், இதெல்லாம் ஒரு சின்ன டேர்ம்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங், இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை பற்றி ஆர்டிகல் 108 தான் பேசுது, 108 ஆர்டிகல், ஓகே? ஸோ இது யார் அசம்பிள் பண்ண முடியும்னா அந்த பவர் பிரசிடெண்ட்டை தான் இருக்குது. பிரசிடெண்ட்டுக்கு தான் ஜாயிண்ட் சிட்டிங்கை கூட்டுறதுக்கான பவர் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா டெட்லாக்கு, ஓகேங்களா? டெட்லாக்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவில் பாஸ் ஆகிடும், ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் இருக்கும். இப்படி இருந்தாலும் அடுத்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிட்டு லோக்சபாவில் ஒரு பில் பெண்டிங்கில் இருந்தாலோ இதுதான் டெட்லாக்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி இருந்துட்டால் பில் மூவே ஆகாது. அதாவது இதுனது இப்போ லா மேக்கிங்கே நடக்காது, எல்லாமே கடப்பில் போட்டுருவாங்க. ஸோ இந்த டெட்லாக்கை உடைக்கிறதுக்காக தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க, ஓகேங்களா? இந்த ஜாயிண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த லோக்சபாவில் இருக்கும் போதோ இல்லை ராஜ்யசபாவில் இருக்கும் போதோ அதுக்கு சில அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். பட் ஜாயிண்ட் சிட்டிங் அப்போ எதுக்காக பியூராக போடுறாங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங்கில் அந்த டெட்லாக்கை உடைக்கிறதுக்கு தான். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அப்போது நோ அமெண்ட்மெண்ட்ஸ் அலோடு, நோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஜாயிண்ட் சிட்டிங்கில் அலோடு. அண்ட் அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை யார் சேர் பண்ணுவா அப்படின்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாயின்ட் சிட்டிங்கில் ரெண்டு பேரும் ரெண்டு ஹவுஸுமே ஒன்றா உட்காந்துருப்பாங்க, ஓகேங்களா? அப்போது யார் அதை
சேர் பண்ணுவான்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான இது. அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்து பட்ஜெட்னா எல்லாருக்கும் தெரியும், பட் அதில் ஒரு சின்ன விஷயம்லாம் இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? பட்ஜெட்டுன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இருக்காது. அதோட என்ன டேர்மில் இருக்குன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவான்னா ரெக்கமெண்டட் பை பிரசிடெண்ட். அதாவது ஆக்சுவலாக இதை வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ண வேண்டிய பொறுப்பே யாரோடதுன்னா பிரசிடெண்ட்டோடு தான். ஓகேங்களா? அவர் யார் மூலமாக இதை பண்ணிப்பாருன்னா எஃப்எம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பிரசிடெண்ட் டு டேபிள் த annual financial statement of the government before the parliament, but it is done through finance minister. இந்த கொஷின் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பிரசிடென்ட் தான். யார் இது பண்ணணும்னா பிரசிடென்ட். இது அவர் யார் மூலமாக பண்ணுவார்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்டில் 2 விஷயம் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரெவன்யூன்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் சொல்கிற பில், அதில் 2 பில் பாஸ் பண்ணுவாங்க. அதில் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேஷன் பில்னு சொல்லுவோம். ரெவன்யூவை பற்றி பேசுகிறது வந்து ஃபினான்ஸ் பில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெவன்யூவை பற்றி சொல்கிறது ஃபினான்ஸ் பில்லு, எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி சொல்கிறது அப்ராப்ரியேஷன் பில். ஓகே? ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 1 and 2. ஓகே? ஸோ அவ்வளோதான். அடுத்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 266. ஓகேங்களா? அதாவது அரசோட கஜானான்னு சொல்கிறது இதுதான். ஓகே? ஸோ இதில் தான் அதாவது இந்த கஜானா அது ரொம்ப இமேஜினரியாக பார்த்தோன்னா அது ஒரு பொட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் கவர்மெண்ட்டோட ரெவன்யூஸ், கவர்மெண்ட் வாங்குகிற லோன் அண்ட் கவர்மெண்ட்டோட எல்லா இன்கம்ஸ் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகும், உள்ளே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் இருந்து தான் எல்லா ஸ்பெண்டிங்கும் வெளில போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா ஸ்பெண்டிங்கும் இந்த கஜானாவில் இருந்தால் ஆகணும். அண்ட் இந்த கஜானாவுக்கு தான் எல்லா ரெவன்யூ, லோன்ஸ், இன்கம், அதாவது கவர்மெண்ட் வந்து சில பிஎஸ்யூஸ் மூலமாக, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுற இன்கம்ஸ் இதுக்குள்ளே தான் வரணும். ஓகே? ஸோ அதே மாதிரி இதிலிருந்து ₹1 எடுக்கணுன்னாலும் சரி, இதுக்குள்ளே ₹1 கொண்டு வரணுன்னாலும் சரி, அந்த கொண்டு வரதுக்கு பில் பாஸ் பண்ணணும். அந்த பில் பாஸிங், அந்த ஆக்ட் பேர் தான் பட்ஜெட்டுன்றோம். ஓகேங்களா? அதாவது இது உள்ளேருந்து காசு எடுக்கிறதுக்கும், 1 வருஷத்துக்கு இதில் உள்ள காசு கொண்டு வரதுக்கும், அந்த 1 வருஷத்துக்கான மேப்பிங் தான் பட்ஜெட்டில் நடக்கும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் இதுக்குள்ளே இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் இதுக்குள்ளேருந்து வெளில எடுக்கிறதுக்கும் யாருக்கு பவர் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. பார்லிமெண்ட் அதுக்காக லா மேக் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த லா மேக்கிங் ப்ராசஸ் பேர் தான் பட்ஜெட். பார்லிமெண்ட் பண்ணோம் த்ரூ பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சிமிலர் நேச்சரில் இன்னொன்று இருக்குது, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 267. ஓகேங்களா? இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ரொம்ப பெரிய அமௌண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பட்ஜெட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு, அதாவது எதுக்கு எந்தெந்த காசை செலவு பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியும்.
அதாவது கவர்மெண்ட் வந்து எதுக்கு இயர்மார்க் பண்ணியிருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த செலவு பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ஒரு பெரிய வார் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா சடனாக ஒரு பெரிய நேச்சுரல் கெலாமிட்டி எர்த்குவேக் மாதிரியோ சுனாமி மாதிரியோ வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு நம்மளுக்கு ஹியூஜ் ஃபண்டு தேவைப்படும். பட் அந்த ஹியூஜ் ஃபண்டு நமக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கியே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன், கண்டின்ஜென்சி ஆர் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்னா பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். பிரசிடெண்ட்ஸ் டிஸ்போசல். ஓகேங்களா? பிரசிடெண்ட் கையில் தான் இருக்கும் அது. அதோட கார்பஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி. இந்த 500 கோடியை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது எந்த செஷன் கூடுதோ அந்த செஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்னென்ன செலவு பண்ணாங்களோ அதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கிட்ட வச்சு அப்ரூவல் வாங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஃபண்டு இல்லை, கண்டிஜென்சி ஃபண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கண்டிஜென்சி ஃபண்டை ரீகூப் பண்ணுவாங்க, அடுத்து ஏற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கண்டென்ட்டு. பிரசிடெண்ட் டிஸ்போசலில் இருக்கும், 500 கோடி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அந்த செஷன் அடுத்த செஷன் வந்ததும் என்னென்ன செலவுன்னு பார்லிமெண்ட்டில் சொல்லணும், அண்ட் அதை ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து கொஷின் அவர். கொஷின் அவர். ஃபஸ்ட் ஹவர் of every sitting. First hour of every sitting, அதாவது 11 AM to 12. ஓகேங்களா? இந்த டைமில் தான் நடக்கும் கொஷின் அவர். இதில் தான் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் கொஷின் கேட்பாங்க, மெம்பர்ஸ் ஆஸ்க்கு, அதாவது எம்பிஸ் கேட்பாங்க, மினிஸ்டர்ஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கும். ஸ்டார்டு கொஷின், அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸு, இதெல்லாம் தான் டைப் ஆஃப் கொஷின்ஸு. இப்போ ஸ்டார்டு கொஷினுக்கு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் மினிஸ்டர் வந்து பதிலை சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டு கொஷினில் ஓரலாக ஆன்சரை சொல்லணும். ஓகே. அண்ட் அன்ஸ்டார்டு கொஷினுக்கு ரிட்டன் ஆன்சர் கொடுத்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? அண்டு ஷார்ட் நோட்டீஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸோடு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஷார்ட் நோட்டீஸு. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டு கொஷின் அன்ஸ்டார்டு கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரையராகவே சொல்லிடணும் இந்த கொஷின் தான் கேட்க போகிறோன்னு. இங்கே சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இன்ஸ்டன்டேனியஸாக ஆன்சர் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் பண்ண முடியாதுன்னா ஒரு கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை விஷயத்தை பற்றி டீல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு மினிஸ்ட்ரியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை பற்றி வேணும்னா நீங்கள் ப்ரையராக சொல்லணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு அவங்க வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையர் இன்ஃபர்மேஷன் இல்லாமலே கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஷார்ட் நோட்டீஸு. அதாவது செஷன் நடந்துகிட்ருக்கோம், செஷன் நடந்துகிட்ருக்கப்போ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நிச்சயமாக ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் தான் இது பண்ணுவாங்க. ஓகேயா? செஷனும் நடக்குது அண்ட் அட் த சேம் டைம் மெம்பர்ஸ் கொஷினும் கேட்கலான்னா அவங்க ஷார்ட் நோட்டீஸ் கொஷினாக தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து 0 ஹவர். ஜீரோ ஹவர் எப்போனா 12 to 1. ஓகே. ஸோ 12 to 1 தான் ஜீரோ ஹவரு. இந்த ஹவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்சலேனியஸ் பிஸ்னஸ்க்காகவே வச்சுருப்பாங்க. அதாவது மிஸ்லேனியஸாக ஏதாவது ஒரு விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ மிஸ்லேனியஸாக என்ன வேணால் இருக்கலாம், கொஷின்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், அட்ஜர்னிமெண்ட் மோஷன்ஸை பற்றி எதாவது இருக்கலாம், ஸோ என்னவா வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி தான். ஓகே. அடுத்து
அடுத்து முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா விப்பு. விப்புனா யாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் இதுக்கு வந்து கொறடான்னு சொல்லுவாங்க. ஸோ விப்புனா யாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, விசிகே, சிபிஐ. ஸோ இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்லிமெண்ட்லேயோ இல்லை இங்கே இருக்க சட்டசபையிலோ இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த 234 கான்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, இண்டிவிஜுவலாக இந்த 5 கட்சிக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. எங்கள் ஹெட்டு வந்து ஹவுஸில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கட்சி தலைவர்ன்றது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேவோட தலைவர் எடப்பாடினா, எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் அங்கே இருக்க மெம்பர்ஸில் ஒருத்தவரை தலைவராக நியமிக்கணும். அவர் தான் ஹவுஸ்க்குள்ள தலைவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? அவரோட வேலை என்னென்னா, எந்த பில்லில் எஸ்ன்னு சொல்லணும் அண்ட் எதுக்கெல்லாம் ஓட் போடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது விப்பு தான். ஓகேயா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎம்கேவோட விப்பு வந்து நிச்சயமாக ஸ்டாலின் கிடையாது. ஏடிஎம்கேவோட விப்பு வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி விசிகேவோட விப்பும் கண்டிப்பாக திருமாவளவனாக தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. திருமாவளவனும் இருந்துக்கலாம், பட் அங்கே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் ஒருத்தவர் தலைவராக நியமிப்பாங்க. அவங்க தான் விப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அங்கே இருக்க மெம்பர்ஸ், எம்எல்ஏ இல்லை எம்பிஸ் எல்லாருமே நடந்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் அவங்க அப்படி நடந்துக்கல அப்படின்னா அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் பாயும். ஆன்டி டிஃபெக்ஷன் பாயும்னா என்னென்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் மூலமாக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏடிஎம்கே மூலமாக சீட்டு மூலமாக நீங்கள் எம்எல்ஏவோ எம்பியோ ஆகிட்டு அந்த பர்டிகுலர் விப்பு சொல்கிற படி நீங்கள் நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஓகே? ஸோ அடுத்து லேம் டக் செஷன். இப்போ பார்த்தீங்கன்னா லேம்டக் செஷன்னா என்னென்னா, லாஸ்ட்டு செஷனு, அதாவது ஓல்டு பார்லிமெண்ட்டோட லாஸ்ட்டு செஷனு எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு ஒரு செஷன் நடக்கும். ஓகேங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு நடக்கிற லாஸ்ட்டு செஷனை தான் லேம்டக் செஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு செஷன் சொல்லிட்டேன், பட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, லாஸ்ட் செஷன் நடக்குது அண்ட் நியூ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நியூ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடறோன்னே ஆல்ரெடி இந்த லாஸ்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எலெக்ஷனில் ஜெயித்தவங்க தான் இருப்பாங்க. இப்போ நியூ எலெக்ஷனில் அதில் கொஞ்சம் பேர் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள தான் லேம் டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டக் அவுட் ஆகிட்டேன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இவங்க யாருமே அங்கே வரமாட்டாங்க. ஓகேங்களா? அவங்கள தான் லேம் டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ அதுதான். அடுத்து ஸ்பீக்கர் புரோட்டம். அதாவது ஸ்பீக்கர் புரோட்டம்னா யாருன்னா, இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் அடுத்த ஏதாவது எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், அது கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, ஸ்பீக்கர் புரோட்டம்னு ஒருத்தவரை இது பண்ணுவார், செலக்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா? அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணுவார்னா, நியூ ஸ்பீக்கரோட எலெக்ஷனில் நியூ ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுவார். ஓகேயா? ஏன்னா ஸ்பீக்கருக்கு ஒரு எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த நியூ ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணும் போது அந்த ஸ்பீக்கர் பொசிஷனில் ஒருத்தவங்க உட்காரணும் இல்லை, அவர் தான் ஸ்பீக்கர் புரோட்டம். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ ஸ்பீக்கரோட எலெக்ஷனில் அவர் ஸ்பீக்கர் புரோட்டம் ஸ்பீக்கராக உட்காந்துருப்பார். அண்ட் நியூ ஸ்பீக்கர் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் தான்
அவர் தான் வேறு எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணுவார். ஐ மீன் வேறு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீக்கர் ப்ரோட்டம் வந்து ஒரிஜினலாக இந்த 5 இயர்ஸ்க்கு யார் ஸ்பீக்கராக இருக்கணுமோ அவங்களோட எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்பீக்கராக உட்காரணும். அதுக்கு அந்த உட்கார்ற ஒரு பேர் தான் ஸ்பீக்கர் ப்ரோட்டம். ஓகேங்களா? இப்போது இவர் தான் வந்து ஸ்பீக்கர் ப்ரோட்டம் தான் ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்ணுவார், தட் இஸ் பதவி பிரமாணம்லாம் பண்ணி வைப்பார். ஓகேங்களா? புது ஸ்பீக்கர் எலெக்ட் ஆனதும் ஸ்பீக்கர் ப்ரோட்டமோட போஸ்ட்டு ஓவர். ஓகேங்களா? அதோட முடிஞ்சது. இதுக்கு டேர்ம்லாம் கிடையாது, இவ்வளோ நாள் இவ்வளோ நாளைக்கெலாம் அவர் இருக்கலான்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிலோட்டின். இப்போ கிலோட்டின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பாயிண்ட்டாக, தட் இஸ் கிளாஸ் பை கிளாஸ் பாருங்கள். அதாவது ஒரு செக்ஷன் இருக்குன்னா அதில் சப்செக்ஷனை வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல்ஸ்க்கு சப் ஆர்டிகல்ஸ்ன்னு அதை சொல்ல மாட்டோம். ஆர்டிகல்ஸ்க்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸை நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிளாஸ் பை கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் நடக்கும். ஒன்றுத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஓட்டிங் போட்டுட்ருப்பாங்க. இதுவே லாஸ்ட் டே ஆஃப் த செஷனில் என்ன ஆகும்னா, டைம் இருக்காதுன்றதுனால மொத்தத்தையும் ஒன்றா ஓட்டிங்க்கு போடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் கில்லட்டின். ஓகேங்களா? அதாவது டிஸ்கஸ் பண்ணதுக்கு மேலே டைம் இல்லை, பட் அலாட்டட் டைம் அவ்வளோதான். அந்த அலாட்டட் டைம் முடியுது, பட் இன்னுமே அது டிஸ்கஷன் முடியல அப்படின்னா அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கில்லட்டின் ஓட்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து கோரம். கோரம்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியில் கோரம் பார்த்துருப்போம். அதாவது ஏதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ்னால் என்னென்னா, லெஜிஸ்லேச்சருக்கு உள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவோம், டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி லெஜிஸ்லேச்சரில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் இவ்வளோ மெம்பர்ஸாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுதான் ரூலு. அந்த குறைஞ்சபட்ச இந்த ஸ்ட்ரென்த்து கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸே நடக்காது, அன்னைக்கு அட்ஜார்ன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மினிமம் ஸ்ட்ரென்த்தை தான் கோரம்னு சொல்கிறோம். அந்த மினிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1/10 ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். இப்போ 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 10 மெம்பர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், இல்லைனா அட்ஜார்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். வேறு இதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதாவது எந்தெந்த டாப்பிக்கில் இப்போ பார்லிமெண்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். அதே மாதிரி வேறு இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் வந்தால் மிஸ்லேனியஸாக இருந்தால் கூட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதை விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் விண்டோ. யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.